ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல இப்ப என்ன பார்த்தது? பயன்படு கரவேற்றம் அது சம்பந்தமான விஷயம் பார்த்து செட் எஃபெக்ட் பெருமதி எப்படி கணிக்கிறது என்று சொல்லி ஒரு விஷயமும் என்ன செஞ்சது பார்த்து முடிஞ்சது. அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும் என்றால் இந்த அட்டமிக் ரேடியஸ், இந்த அணு ஆரை எப்படி எப்படி மாற்றம் அடைகிறார் என்று சொல்லி ஒரு விஷயத்தை செய்வோம். குயிக்கா இருக்கா பார்த்து முடிப்போம். சரி, அடுத்த விஷயம் என்று பார்ப்போம். நாங்கள் அதுக்கு முதல்ல உங்களுக்கு சில விஷயம் தான் என்னென்றால் சில மூலக அணுக்களுக்கான அணு ஆரை பெருமானங்கள், அணு ஆரை பெருமானங்கள் என்னத்துல கயக்க போறோம்டா பிக்கோமீட்டர்ல கயக்க போறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு பிக்கோமீட்டர்ன்றது எவ்வளவு? 10 to the power minus 12, sir. minus 12 meters. சரி, ஓகே. சரி, பிக்கோமீட்டர்ல செய்ய போறோம், கதைக்க போறோம். ஸோ எங்களுக்கு எங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற முதல் 20 மூலகங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா ஓகே. சரி, ஹைட்ரஜன், லிதியம், then sodium, then potassium. Here's beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. மேல என்ன இருக்கும்? helium. So here magnesium, calcium. போரனுக்குள்ள அலுமினியம், கார்பனுக்குள்ள சிலிக்கன், நைட்ரஜனுக்குள்ள பாஸ்பரஸ், ஆக்சிஜனுக்குள்ள கந்தகம், புளோரினுக்கு கீழே குளோரின், இவருக்கு கீழே ஆகும். முதல் 20 மூலகம் போட்டு இந்த பெருமதிகள் ஒன்றும் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, பாடமாக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஏன் நான் இதை போட்டு காட்டுறேன்னு சொன்னால் இதை வச்சுக்கொண்டு கிராஃப் கிரேக்கில் சில ஐடியா சொல்ல போறேன். அந்த ஐடியா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சம்பந்தமான எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு போகலாம். அணு ஆரைகள் சம்பந்தமான எம்சிக்யூஓ இல்லாட்டி என்ன கேள்வியும் ஈஸியா செஞ்சுட்டு போகலாம். அதனாலதான் இந்த பெருமதியை நான் போடுறனே ஒழிய மற்றும்படி நீங்க இது பாடமாக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரி, இப்ப ஹைட்ரஜன் எவ்வளவுன்னு சொன்னா 37, ஹீலியத்தின் எவ்வளவுன்னு சொன்னா 31. அதே மாதிரி லிதியத்தின பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 எல்லாம் பிக்கோமீட்டர்ல இருக்குமா. சரி, சோடியம் 186, பொட்டாசியம் 227, அதே பெர்லியம் 112, மெக்னீசியம் 160, அதே மாதிரி கால்சியம் 197, போரனு கிட்டத்தட்ட 85, அலுமினியம் 148, கார்பன் 77, சிலிக்கன் 180, நைட்ரஜன் 75, இது 110, இது 73, இது 101, இது 72, இது கிட்டத்தட்ட 99, இவர் 70, இவர் கிட்டத்தட்ட 98. அப்ப இதுலயே உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். நம்ம போட்டதை வச்சுக்கொண்டே ஒரு விஷயம் உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. என்ன விஷயம்? Along the period, atomic radius வந்து குறைஞ்சு கொண்டு போகும்ண்டு. குட். சரி, அதாவது எங்களுக்கு ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வலம் நோக்கி. அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்? இது ரெண்டு விஷயமா கதைக்கலாம். ஒன்று என்னது? ஆவர்த்தனம் வழியே கதைக்கலாம். அடுத்து என்ன வழியே கதைக்கலாம்? குரூப் வைஸாவும் கதைக்கலாம். ஆவர்த்தனம் வழியே எங்களுக்கு என்ன செய்கிறது? அணு ஆரை குறையும். கூட்டம் வழியே கூடும். அணு ஆரை கூடும். அணு ஆரை கூடும். இதுலயும் சில விஷயம் படிவா சொல்லித்தாலும் கவனமா பாருங்க. இதை வச்சுக்கொண்டு கிராஃப்லயும் சொல்லலாம். இதை வச்சுக்கொண்டே நான் உங்களுக்கு முடிவுன்னு சொல்லலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த லிதியம் இருக்கிறார் தானே, இந்த லிதியத்திலும் பார்க்க ஆவர்த்தனம் மூண்டுல ஆற பெருசானாக்கள் ரெண்டே பேர் தான். படி ஒப்சர்வ் பண்ணி பாருங்க. சொல்ற விஷயம் புரியுதா? விலங்கல்ல சார். லிதியத்திலும் பார்க்க ஆவர்த்தனம் 3 இருக்கு தானே, பீரியட் நம்பர் 3 இருக்குன்னு தானே, சோடியம் மெக்னீசியம். அவேண்ட பீரியட்ல லிதியத்திலும் பார்க்க ரேடியஸ் கூடினாது ரெண்டே பேர் மட்டும்தான். புரியுதா? எஸ் சார். அப்ப மிச்சம் எல்லாருமே என்ன செய்யணும்? ஆற அது ஒரு குறைவா இருக்கு. இது புரியுதா? எஸ் சார். செகண்டிங் பெர்லியத்திலும் பார்க்க ஆவர்த்தனம் 3ல ஆற கூடினது 4 பேர் தான். யார் யார்? சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான். இவ்வளவு பேர் தான். இவர்களும் பார்க்க ஆற கூடினாங்க. கிளியரா விஷயம் விளங்குதோ? எஸ் சார். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும்.
புரியுதா? Yes, sir. இதை நாங்கள் கிராஃப்ல அப்ளை பண்ணி கொடுத்தோம்னா மிச்சம் இல்லாம எங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். மிச்சம் எல்லாம் பார்க்க ஈஸியா இருக்கும். முடிவா பாருங்க. பட் இதெல்லாம் Yes, சரியான sir. ஈஸி. கிளியரா? இந்த ரெண்டு விஷயமும் கிளியரா? Yes, sir. அதே நேரம் குரூப் வைஸா என்ன நடக்கும், பீரியட் வைஸா என்ன நடக்கும், மற்றது இந்த சொன்ன ரெண்டு விஷயம். இது ரெண்டும் கிளியர் சொன்னா நாங்கள் உங்களுக்கு இக்காரு கிராஃப் ஒன்று கிரியோம். இது ஓகே தானே? தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. 1 minute, sir. ஓகே. Done, sir. கிளியரா? Yes, sir. ஓகே. அப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா குயிக்கா ஓகே சரி கிராஃப் ஒன்று குயிக்கான செய்ய போறோம். கீழே போறோம். வடிவா விஷயத்தை விளங்கி கொள்வோம். சரிதானே? ஓகே. இதுல நான் இவர் ஒரு லைன்ல இருப்பார். இவர் செகண்ட் லைன்ல இருக்க போறார். சரி நாங்கள் இதை இப்ப கோடாவும் கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி இவ்வளவுதான் எங்களுக்கு கிராஃப். சரி அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னாங்க? கிளியரா பாருங்க. இதுல இருக்கிற போற மூலகம் யாரங்கண்ட ஹைட்ரஜன், இதுல இருக்க போற மூலகம் யாரங்களுக்குரிய ஹீலியம். அப்ப இதுல யார் வருவ? லிதியம். இதுல யார போட போறேன்? பெரிலியம். இதுல யார போட போறேன்? போரன். சரி இங்கால யார் வர போறது உங்களுக்கு? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே. அடுத்தது உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் லிதியத்திலும் பார்க்க பெருசா இருக்க போறாக்கள் யாருங்களுக்கு? ரெண்டே பேர் தான். யார்? Sodium and சோடியமும் magnesium. சோடியமும் மெக்னீசியம். வெளிப்படி இருக்க போயிடும். அப்ப எங்களுக்கு அடுத்தது அலுமினியம் சிலிக்கன் எல்லாம் லிதியத்திலும் பார்க்க என்னவா இருக்கணும்? கீழவா இருக்கும். ஆனா பெர்லியத்திலும் பார்க்க என்னவா இருக்கும்? கூடிய.
கூட வேறு. அப்ப நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து போட போறோம். இது எங்களுக்குரிய அலுமினியத்தையும் சிலிக்கனையும் இதுக்குள்ள போட போறோம். கிளியரா? Yes, sir. அடுத்தது போரனிலும் பார்க்க அங்க இருக்கிற எல்லாருமே என்ன இருப்பினும் பெருசா இருக்கு. Correct. போரனிலும் பார்க்க Yes, sir. போரனிலும் பார்க்க பெருசா இருக்கு. சரி, அப்ப இதுக்குள்ள யார் யார் வர போய் நம்மங்களுக்கு சிலிக்கன், அடுத்த யார் வர போய் நம் பொஸ்பரஸ், Phosphorus, sulfur, chlorine, கந்தகம், argon. குளோரின், Argon. புரியுதா? Yes, sir. அடுத்தது சோடியத்திலும் பார்க்க யார கூடினாக்கள் யார் எங்களுக்கு? இங்க யார் இருப்பார்? பொட்டாசியம். Potassium, இங்க யார் இருப்பார்? கால்சியம். calcium. புரியுதா? Yes. அப்ப இதுதான் எங்களுக்குரிய யார் சம்பந்தமான விஷயம், அணு ஆறு. அப்ப இங்க என்ன போடுவோம் நாங்க உண்மையிலேயே அணு ஆறு அச்சு குறிக்கிறது முக்கியம். என்னதுல இருக்குது? பிகோமீட்டர்ல இருக்குது. சரி, இங்க என்ன சொல்ல நாங்கள் கீழ்றோம் உண்மையிலேயே அணு எண்ணோட அட்டமிக் நம்பரோட அட்டமிக் ரேடியஸ் என்றது எப்படி மாறுது என்றதுக்குரிய ஒரு சின்ன கிராஃப் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. அப்ப இதுல உங்களுக்கு எந்தெந்த வசனம் தெரிஞ்சுட்டா எல்லா ஆரையுமே ஈஸியா செஞ்சுட்டு போலாம். ஒன்று லிதியத்திலும் பார்க்க குரூப் 3ல சோடியம் மெக்னீசியம் தான் பெருசு. அதே மாதிரி பெர்லியத்திலும் பார்க்க குரூப் 3ல 4 பேர் தான் பெருசு. மிச்ச எல்லாரும் போரனுக்கும் பெர்லியத்துக்கும் இடையில இருப்பினும் அப்படி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். மற்றது நோமலானது குரூப் வைஸ் சைன் நடக்கும், பீரியட் வைஸ் சைன் நடக்கும் சொல்லி தெரிஞ்சிருந்தால் என்ன புரியுதா? Yes, sir. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. சரி சரி, இதுல இன்னொரு விஷயத்த இதுல நான் நோட் பண்ணுவேன். உண்மையிலேயே எங்கிட்ட 3D எலிமெண்ட்ஸ் இருக்கணும் தானே? Yes, sir. 3D எலிமெண்ட்ஸ்ல ஸ்கேண்டியம் தொடக்கம் சரி ஆர் வரைக்கும் நிக்கல் வரைக்கும் என்ன செய்யும்? அணு ஆரை குறைவடைந்து செல்லும். 3D பிளாக்ல அணு ஆரை குறைஞ்சதா இருப்போம் மீதி. Nickel. புரியல? Nickel. ஓகே, நிக்கல்னு சொல்றது. உண்மையிலேயே சட்டனா நிக்கலா அணு ஆரை பெருசு. Nickel. என்ன ரீசன் நிக்கல்னு சொல்றீங்க? ஏன்னா Zn தானே வந்து 3D பிளாக்ல லாஸ்ட் எலிமெண்ட் பீரியட் வைஸ்ல. அணு ஆரை குறைந்தது யாருன்னு கேக்குறது? நிக்கலோ செட்? Zn. குறைந்தது குறைந்தது கேக்குது. நிக்கலா? நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி ஏன் நான் கேட்கிறேன் யோசிக்க சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுக்கு நான் கூட சொல்லிட்டு போயிடலாம். என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் திங்க் பண்ண விட்டுருக்கு. பீரியட் வழியா ஸ்கேண்டியம் டு Zn தானே 3Dல வருது. ஸோ Znக்கு தானே குறைவாயிருக்கும். சட்டனு குறைவா இருக்கும்னு சொல்றீங்க. அப்ப நான் இதுல என்னன்னு போட்டிருக்கலாம்? But ஸ்கேண்டியத்திற்கும் நிக்கல் சட்டன் பேருக்கு வரைக்கும் மனவாரி குறைவடைந்து செல்லும் மண்டல போட்டிருக்கணும். ஸோ நிக்கலை விட Zn கூடி இருக்கும். எஸ், நிக்கலோட சட்டனு கூட. அது என்ன ரீசனால இருக்கும்னு கேட்கு. பிகாஸ் அது மெட்டலிக் ரேடியஸ் வரதுனாலயா? நிக்கலும் மெட்டல் தானே. 3D பிளாக் எல்லாமே மெட்டல்ஸ். எல்லாமே படிப்பிச்சது 3D வால் 3D பிளாக்ஸ் எலிமெண்ட்ஸ் தான் மெட்டல்ஸ். தெரியும் சார். உண்மையிலேயே 3D சட்டன்ல எங்களை பார்க்கல என்ன நடக்க போகுது? அங்க ஃபுல்லி எலக்ட்ரான் ஃபீல்டால இருக்க போகுது. சாரி, இறங்கல சார். ஃபுல்லி எலக்ட்ரான் ஃபீல்டால இருக்கும். யா. அப்ப அங்க ரிப்பல்ஷன் என்ன செய்யும்? கூட வேலை இருக்கும். எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் என்ன இருக்கு? கூடி இருக்கும். கூடவா இருக்கு. அதனாலதான் நிக்கல்லும் பார்க்க சட்டனுக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் கூடவா இருக்குது. ஓகேயா? எஸ் சார். கிளியரா இருக்கும். சரி, கவனமா இருக்கும். அதெல்லாம் பார்த்து கொண்டீங்களா? சரி, குட்டி குட்டி விஷயங்கள் தான். சோ அதை நீங்கள் கிளியரா பார்த்து கொண்டீங்களா? எல்லாமே ஓகே. சரி, ஓகே. ஸ்கிரீன்ஷாட் உங்க தேவைன்னு சொன்னா ஓகே சார். சரி, இதே முடிஞ்சு. அப்ப உண்மையிலேயே நாங்கள் என்ன பார்த்து நாங்கள் அன்றைக்கே நாங்க சொல்லிக்கல உங்களுக்கு சோட்டா எல்லாமே சொல்லிட்டேன். என்னண்டு
ஆவர்த்தனம் வழியே ஏன் அணுவாரை குறையுதுன்ற ரீசன் சொல்லியாச்சு. கூட்டம் வழியே ஏன் அணுவாரை கூடுதுன்ற ரீசனும் என்ன செஞ்சது அன்றைக்கு சொன்னது. ஓமா இல்லையா? எஸ் சார். அப்ப அதே மாதிரி எங்களுக்கு உண்மையிலேயே இன்னொரு பிரச்சனை இருக்குண்டா, இந்த 3D மூலகங்கள் இருக்கிறது தானே. 3D மூலகங்களுக்கு 3D மூலகங்களுக்கு ஆவர்த்தனம் வழியே எங்களுக்கு செட் எஃபெக்ட் இருக்கிறது தானே. செட் எஃபெக்டின் சிறிய மாற்றம், சிறிய அதிகரிப்பா, சிறிய அதிகரிப்புடன் அணுகாரையும் என்ன செய்யும்? சிறிதாக குறைவடைந்து செல்லும். சரி, ரொம்ப கையால என்ன செய்ய போறது இல்லை, எங்களுக்கு போக போறது இல்லை. சிறிதா என்ன செய்யும்? குறைவடைந்து செல்லும். அப்ப இதுல நாங்க பாக்குறதுக்கு வேணும்னா நாங்க என்னவா பார்க்கலாம்னு சொன்னா, ஒரு இப்படியான ஒரு கேர்வா பார்க்கலாம். அது ஏன் இப்படி ஒரு கேர்வா நான் போறோம்னு சொன்னால் என்ன ரீசன்? உண்மையிலேயே கூடினது இடங்களுக்கு ஸ்கேண்டியம். ஸ்கேண்டியத்துக்குள்ள இருக்க போறது டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், எஃபி, கோபால்ட், நிக்கல். ஓமா இல்லையா? தென் என்ன வரப்போ உங்களுக்கு செப்பு, சட்டன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதால இந்த ஒரு சின்ன கேர்ஃபான்னு செஞ்சு நான் உங்களுக்கு போட்டு கொண்டான். அப்ப இதுல உங்களுக்கு ஒப்புடுகள் எல்லாம் பெருசா என்ன செய்ய போறது இல்ல, வரப்போறது இல்ல. எது கூட எது குறையன்னு தெரிஞ்சிருந்தா சரி. ஓகே தானே? ஓகே. அப்ப இதை நீங்கள் பார்த்து கொண்டீங்களா? ஓம் சொல்லுங்க. இதுல காப்பருக்கும் ZNக்கு வர மாதிரியே தான் ரீசனிங் வருமா? கொப்பருக்கும் ரீசன் அதே தான் பேர் கிட்டத்தட்ட. ஓகே சார். ஏன் கொப்பரம் உண்மையா 3D10 தானே. எஸ் சார். 4s1 3D10 இருக்கு. ஆனா இங்க நிக்கல்ன்றது 4s2 3D8 இல்ல இருப்பார். எஸ் சார். அங்க ரிப்பல்ஷன் ஒப்பூட்ட அளவுல வேற கொஞ்சம் கூடபடியா லைட்டா செய்யுது. நிக்கல் பகவைக்கு கூடவே இருக்கு. அவ்வளவு எங்கேயாவது கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? சொல்லக்கூடியதா இருக்கும். கிளியரா? எஸ் சார். ஓகே. அடுத்தது உண்மையில எங்களுக்கு இன்னொரு விஷயம், அது சுமார் பேசிக்கான விஷயம் தான் சொல்லிட்டு போறேன். எங்களுக்கு கரு ஆரை இருக்குதானே, நியூக்ளியஸ் ரேடியஸ் பெருமென் சொல்லுங்க. அப்போ கருவின் ஆரை அது கிட்டத்தட்ட என்ன ரேஞ்சில இருக்கு சொல்லுங்க. அப்போ 10⁻⁻12 சென்டிமீட்டரா இருக்கு. பட் எங்களுக்கு அணு ஆரை என்ன ரேஞ்சில இருக்கு சொல்லுங்க. 10⁻⁻12 பிகோமீட்டர், 8 சென்டிமீட்டர். இது நியூக்ளியஸ், இது அட்டமிக். விளங்கிக் கொள்ளணும் வேர்ட். ஓகே சார். நியூக்ளியஸ் தானே குட்டி. எஸ் சார். அட்டமுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. சோ நியூக்ளியஸ் ரேடியஸ் நம்பாக அட்டமிக் ரேடியஸ் என்னவா தான் இருக்கு? உண்மையிலேயே பெருசா தான் இருக்கு. அது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும்? தெரிஞ்சிருக்க வேணும். கிளியரா? எஸ் சார். ஓகே. இப்ப எங்களுக்கு ஓகே, சும்மா நான் உங்களுக்கு ஒரு சம் क्वेश्चंस தான். சரி, ஜஸ்ட் குயிக்கா ரைட் பண்ணணும். சரி சரி, உங்களுக்கு இதுல ரேடியஸ் குறைஞ்சது கேள்வி எழுதினா ஷார்ட்டா தான் போடுறேன்னா, ரேடியஸ் குறைஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம், செகண்ட் ஒன் மெக்னீசியம், தேர்ட் ஒன் ஆர்கன், fourth one chlorine, fifth one கந்தகம். This is first question. Second question, radius கூடினது. First one arsenic, second one potassium, third one argon, fourth one sodium, fifth one calcium. Third one radius குறைந்தது. First one hydrogen, second one beryllium, third one lithium, fourth one fluorine, fifth one neon. Next question, the same question, radius குறைந்தது. First one scandium, second one saturn, third one nickel, fourth one செப்பு,
Fifth one, manganese. What the answers? ஃபர்ஸ்ட்டுக்கு ஆகன். First one, which one? ஆகன். Third. Okay, argon. Second one? Sodium. Sodium. Second one is sodium, right? No, potash. Potassium. கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் பாக்கிக்கல கேர்ஃபுல்லா இருக்கும். கேர்லெஸ்ல தான் நாங்கள் விடுறோம். தேர்ட் ஒன் நியோன். நியோன். ஹைட்ரஜன் இல்லையா? ஹைட்ரஜன் இல்லையா? இதுமே ஹைட்ரஜன் தான். அது ஃபோர்த் ஒன் நிக்கல். நிக்கல். ஓகே, நிக்கலுக்கு தான் வேணும்னா நீங்க விளக்கம் எழுதி வைக்கலாம். என்னது எங்கட சொல் சரி, என்ன எழுதி வைக்கலாம் உங்களுக்கு? சியுகம சட்டன் என்பவற்றில் 3D10 முழு நிறமல் நிலையில் உள்ளது. இதனால் தனிச்சோடி இலத்திரன்களுக்கு இடையிலான என்ன கூடவா இருக்கும்? தள்ளு விசை காரணமாக இவற்றின் ஆரை என்னத்திலும் லிதியத்திலும் உயரும். கிளியரா? எஸ் சார். ஓகே, எடுத்துக்கொள்ளும். ஸ்கிரீன்ஷாட் என்ன எடுத்துக்கணும்? ஓகே, சோ இவ்வளவு தான் எங்களுக்கு எது சம்பந்தமான விஷயம்? அட்டமிக் ரேடியஸ், அணு ஆரை சம்பந்தமான விஷயம் எல்லாமே என்ன செஞ்சது? முடிஞ்சு. இப்ப நாங்க நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியதுமே எது பற்றி? அயன் ஆரை. சரி, அயன் ரேடியஸை பற்றி தான் என்ன செய்யணும் பார்ப்போம். அப்ப நீங்களே சொல்லுங்க பார்ப்போம், அயன் ஆரை என்றால் என்ன? உங்களுக்கு அணு ஆரை என்றால் என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்தணும். ஓமா இல்லையா? சோ அயன் ஆரை என்றால் என்னவா இருக்கும்? ஒரு அட்டம் எலக்ட்ரான் ஏத்தது போறோம் இல்லாட்டி அத விலக்கினது போறோம், அது ரேடியஸ்ல வர சேஞ்ச். நோ, நான் கேட்டது ஒரு அட்டம்ன்றது எப்படி அயனா மாறுது, அதுல என்ன சேஞ்ச் தான் சொல்லி கேட்கிறேன். நான் கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை அயன் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ். அயன் ரேடியஸ் என்றால், அயனிக் ரேடியஸ் என்றதால் உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு தான் கேட்டேன். நான் என்னடா அயன் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஒரு அயன் ரேடியஸ். சரி, அட்டமிக் ரேடியஸ் என்ன? அட்டம்ட ரேடியஸ். அப்படிதான் படிப்பிச்சேன் நானும். அட்டமிக் ரேடியஸ் என்ன படிப்பிச்சேன்? ஒரு அணுவின் கருவின் மையத்திற்கும் ஈட்டோட்டு இலத்திரன்கள் எங்களுக்கு என்ன அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் கிளவுடுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் இட்ஸ் கால்ட் பை ரேடியஸ், அட்டமிக் ரேடியஸ். இப்படிதான் விளங்கப்படுத்தினா? எஸ் சார். சோ ஐ ஆஸ்க் வாட் இஸ் மீன் பை அயனிக் ரேடியஸ். அது அப்படியே சேஞ்ச் பண்ணி சொன்னா சரி. நீங்க கணக்க கஷ்டப்படுத்த வேண்டும். சொல்லுங்க. ஒரு அயன் நியூக்ளியஸ் சென்டர்ல இருந்து அது லாஸ்ட் எனர்ஜி லெவல் எலக்ட்ரான் கிளவுட், லாஸ்ட் எலக்ட்ரான் கிளவுட் வரைக்குமான ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான்.
கெமிஸ்ட்ரி என்றது சரியான ஈஸி. உண்மையா அதை விளங்கிக் கொள்ளுங்க. கெமிஸ்ட்ரி என்றது நீங்கள் ஆக கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க தான் கஷ்டப்படுத்துறீங்களே ஒழிய பாடம் ஈஸி. அந்த விஷயத்தை நாங்க கம்பேர் பண்ணி ஈஸியா ஷார்ட்கட்டுகள் எடுத்து ஈஸியா படிக்கலாம். ஒன்றுமே கஷ்டப்படாம நல்ல ஸ்கோர் பண்ணலாம். நாங்க அதை ஈஸி மெத்தட்டை விட்டுட்டு நாங்க என்ன செய்யலாம், டிஃபிகல்ட்டான மெத்தடுகளுக்கு போறது, அல்லது நாங்கள் கம்பேர் பண்ணி படிக்காமல், அல்லது ஜாயிண்டா தொடர்படுத்தி வச்சு படிக்காமல் எல்லாத்தையும் தனித்தனியா படிச்சு கொண்டு இருந்தோம்னா லோட் மாதிரி தான் இருக்கு. அப்ப ஈஸியா படிக்கணும், கஷ்டப்படாம. சரி, அப்ப அயன் ஆரி என்றால் அயனின் கருவின் மையத்திற்கும் ஈட்டோட்டு இலத்திரன் முகிலுக்கும் இடையிலான தூரம் அயன் ஆரை எனப்படும். புரியுதா? எஸ் சார். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உண்மையை என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் எங்கட மூலக அணுக்களின் அணு ஆரையின் போக்கை போலவே. அப்படி என்றால் எங்களுக்கு அட்டமிக் ரேடியஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சுதோ அதே மாதிரி தான் எங்களுக்கு எதுவும் சேஞ்ச் ஆக போகுது, அயனிக் ரேடியஸும் சேஞ்ச் ஆக போகுது. அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லித்தார். போக்கை போலவே அவற்றின் உறுதியான அணு ஆரைகளின் போக்கும் அமையும். சரி, ஓகே. அப்ப இங்க உண்மையிலேயே இந்த உறுதியான அணு ஆரைன்னு சொல்லி இருக்கிறது தானே. சரி, உறுதியான அணு ஆரை என்றது உண்மையை நாங்க இதுல என்னத்தை மெயின் பண்றோம்னு சொன்னால் இங்கு என்னத்தை போட்டா உறுதியான அயனாரை. இந்த உறுதியான அயனாரை என்றதை நான் உண்மையில என்னென்னு நாங்க டிவைட் பண்ண போறோம்னா ரெண்டு தான். ஒன்று என்னது, நாங்க என்னென்ன ஆரை தான் படிக்க போறோம், கேட்டியன். அடுத்தது என்னது, அன்னையன். ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றா இந்த ரெண்டு பேருமே கட்டாயம் எந்த நிலையில இருப்பினு சொல்லுங்க பாப்போம். குட். விளிமிய வாயு அமைப்பு. இந்த விளிமிய வாயு அமைப்பை அடைந்த கேட்டியன் அயனியனைத்தான் நாங்கள் என்னென்று கதைப்போம், உறுதியான அயனார் என்று கதைப்போம். ஏன், எங்களுக்கு மாறுபட்ட ஆக்சிஜன் நிலைகளையும் காட்டக்கூடிய ஆக்கள் இருக்கணும், கேட்டியன்களை உருவாக்கலாம். ஓமா இல்லையா? சரி, அப்ப அதை நாங்கள் வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வித்தியாசமா பார்க்க கூடாது. அதனாலதான் நான் சொன்னோம், எங்க விளிமிய வாயு இலத்திரன் நிலையமைப்பை அடைஞ்ச ஆக்களத்தை நாங்க என்ன உறுதியான எண்ணெய் அல்ல கேட்டியன் எண்ணெய் என்ற ரெண்டு கேரக்டர்ஸ். சரி, இப்ப வேறங்க ஈஸியா நாங்கள் ஒப்பிட போறோம். என்ன வேறங்க அப்படின்னா, நான் இங்க அணு ஆரையும் எடுக்கிறேன், அதே நேரம் அயன் ஆரையும் எடுக்கிறேன். அப்ப என்னன்றா ஒப்பிட போறோம்னு பார்த்தோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, லிரியத்திலும் பார்க்க சோடியம் பெருசா இல்லையா? சோடியத்திலும் பார்க்க எங்களுக்கு யார் பெருசு? பொட்டாசியம் பெருசு. எது குரூப் வைஸா பொட்டாசியம் பெருசு என்ன செய்யப்படும் நாங்கள் கதைக்க போறோம். அடுத்தது ருபீடியம். அடுத்தது எங்களுக்கு பெருசா இருக்க போகுது சீசியம். ஓமா இல்லையா? இது எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டியது, தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நார்மலா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் யாரை பற்றி கேட்க போறோம்? உண்மையிலேயே பெர்லியம், பெர்லியத்தை விட மெக்னீசியம், மெக்னீசியத்தை விட கால்சியம், கால்சியத்தை விட ஸ்ட்ரோஞ்சியம், ஸ்ட்ரோஞ்சியத்தை விட பேரியம். ஓமா? அதே மாதிரி இது கேட்டியன்களுக்கு. அடுத்து நாங்க கேட்க போறோம், புளோரினை விட குளோரின் பெருசு, குளோரினை விட புரோமின் பெருசு, புரோமினை விட அயடின் பெருசு. ஓமா? ஓகே. அடுத்து நாங்க கேட்க போறது ஆக்சிஜனை விட நைதரசன் பெருசு, நைதரசனை விட போஸ்பரஸ் பெருசு. ஒப்போடுகள். சரிதானே? அடுத்தது
ஃப்ளோரின் பார்க்க ஆக்சிஜன் பெருசு, ஆக்சிஜன் பார்க்க குளோரின் பெருசு. ஓகேயா? ஓகே சார். லாஸ்ட் ஒன், ஆக்சிஜன் பார்க்க நைதரசன் பெருசு, நைதரசன் பார்க்க கந்தகம் பெருசு. இவ்வளவு தெரியுமா தெரியாதா எங்களுக்கு? இது எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ்ல இருக்கு. ஓமா இல்லையா? எஸ் சார். இங்க என்ன பிரச்சனைடா, சோடியம், லிதியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்ன மாதிரி மாறுதோ அதே மாதிரி தான் Li பிளஸ், Na பிளஸ், K பிளஸ், Rb பிளஸ், Cs பிளஸ். அதே மாதிரி தான் இவே என்னண்டு பெர்லியன் 2 பிளஸ், Mg2 2 plus பிளஸ், Ca2 கால்சியம் plus Sr2 plus Ba2 plus பேரியம் 2 பிளஸ். அப்ப இங்க என்ன மாறப்போ இவேல் F மைனஸ், Cl மைனஸ், Cl minus Br minus I minus I மைனஸ். அதே மாதிரி தான் இங்க வேற என்ன மாற போயிடும்? O2 minus சாரி, இடையில ஒரு விஷயத்தை நான் விட்டேன், சாரி. அடுத்து நாங்கள் ஒரு ஒப்பிடு போடணும். ஃப்ளோரினும் பார்க்க எங்களுக்கு ஆக்சிஜன் பெருசு, ஆக்சிஜனும் பார்க்க எங்களுக்கு காந்தகம் பெருசு. ஸோ அதே மாதிரி போட்டுக்கணும். அப்ப இங்க என்ன வரப்போகுது? F மைனஸ், F மைனஸ் பார்க்க O2 மைனஸ், O2 மைனஸ் பார்க்க H2 மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் இது எங்களுக்கு ஆக்சிஜன் ரெண்டாங்களுக்கு என்ன O2 மைனஸ், அவரெல்லாம் பார்க்க N3 மைனஸ், அவரெல்லாம் பார்க்க P3 மைனஸ். அடுத்தது F மைனஸ், O2 மைனஸ், Cl மைனஸ். அடுத்தது யாரங்களுக்கு O2 மைனஸ், O2 minus N3 N3 மைனஸ், minus H2 மைனஸ். இவ்வளவுதான் எங்க ஒப்புடு. வேற ஒன்றுமே எங்களுக்கு ஒப்புட வேண்டிய அவசியமே இல்ல. கிளியரா விளங்கானே? எஸ் சார். அப்ப இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால், உண்மையிலேயே இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஈஸியான செய்யலாம். எல்லாமே செஞ்சு கொண்டு போயிடலாம், எல்லாமே செஞ்சு கொண்டு போயிடலாம். இது விளங்குது தானே? எஸ் சார். சரி, ஓகே. என்னடா இது ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. டன் சார். ஓகே. இப்ப உங்களுக்கு அது ஒரு விஷயம், திருப்பி அதுக்கு ஒரு கிராஃப் கீழே வரும். சரி, இப்ப அது உங்களுக்கு ஒரு ஹிண்டான தந்திருக்கிறேன். சரி, அதை ஒப்பிட்டு பார்க்கலாம், சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றேன்டா, ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டார் பண்ண ஒரு விஷயம் சரி ஒன்று சொல்ல போ. என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் இங்க கதை கேட்க எங்கள்ட கேட்டையன் ரேடியஸையும் கேட்டையன் ஆரையையும் அன்னியன் ஆரையையும் ஒன்றாக என்ன செய்யலாது? உண்மையிலேயே எங்களுக்கு ஒப்பிட இயலாது. ஒன்றாக ஒரே டைம்ல ஒப்பிட இயலாது. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, அட்டமிக் ரேடியேஷன் ஆடுகன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிலிக்கனை விட யார் பெருசு? அலுமினியம் பெருசு தானே? அலுமினியத்திலும் பார்க்க மேக்னீசியம் பெருசு. ஓமா இல்லையா? எஸ் சார். இது என்னது எங்களுக்கு உண்மையிலேயே கரெக்ட். இதே நான் என்னத கதைக்க போனோம்டா, அடுத்தது அயனாரி ஒப்புடு. என்னண்டு Si4 மைனஸ்லும் பார்க்க Al3 பிளஸ் Mg2 பிளஸ். இப்படி என்ன சொல்றோம், இது கரெக்டா? அதாவது என்ன சொல்ல வந்து புரியுதா? இங்க நான் அட்டமிக் ரேடியஸை ஒப்பிடுறேன். ஓமா இல்லையா? எஸ் சார். இதே மாதிரி இங்க நான் என்ன செய்யலாம், அதாவது ஒரு அன்னையன் உருவாக்கக்கூடிய ஆளும் கேட்டையன் உருவாக்கக்கூடிய ஆளையும் நான் அயனாரையில கொண்டு வந்து அணுவாரையில மாறுற மாதிரியே ஒப்பிடலாம். நான் சொன்னேன், ஒரு சின்ன விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே ஒரே விஷயமா தான் இருக்கும். இதுதான் அந்த விஷயம். சரி, இது எங்களுக்கு அட்டமிக் ரேடியஸ்ல சரி. மேலே எடுத்து பாருங்க, எங்களுக்கு எதை கதைக்கலாம்? எங்களுக்கு கார்பன்லும் பார்க்க போரன் பெருசு, போரன்லும் பார்க்க ஆரங்களுக்கு பெர்லியம் பெருசு. ஓமா இல்லையா? ஆனா C4 மைனஸ்லும் பார்க்க B3 பிளஸ் பெருசு, அதுல பார்க்க Be2 பிளஸ் பெருசு. நான் கதைக்கலுமோ? அது கதைக்க இயலாது. அது எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க போகணும், பிள்ளையான ஒரு விஷயமா வந்து முடிஞ்சிடும். கிளியர் தானே இது?
அப்ப இது எங்களுக்கு இப்ப இந்த பிழையான விஷயமா போய் முடியக்கூடாது. அப்ப இதை நான் என்ன செய்ய போறேன், இதுக்குரிய பெறுமதி எல்லாம் இருக்குது. இனி பெறுமதி போட்டு நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கஷ்டப்பட்டு கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நாங்கள் இதை என்னன்னு பார்க்க போறோம். உண்மையிலேயே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், கற்றேன் ஆரையிலும் பார்க்க அன்னேன் ஆரை எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கு, பெருசா இருக்கும். இந்த வேர்ட மைண்ட், இந்த லைன் ஆஃப் மைண்டுக்கு வச்சுக்கோங்கம்மா. கற்றேன் ஆரையிலும் பார்க்க எப்பவுமே அன்னேன் ஆரை பெருசா இருக்கு. புரிஞ்சுதா? Yes, sir. சரி, இந்த ஒரு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சிருங்க, ஏன்னு சொல்றோம். சரி, இப்ப இங்க பாருங்க. சரி, இங்க நான் என்ன கேட்க போறேன், அயனாரை. அயனாரை எதுல தான் கேட்க போறேன், பிகோமீட்டர்ல தான் கேட்க போறேன். இங்க என்னது, அட்டமிக் நம்பரோட தான் கேட்க போறோம். சரி, ஓகே. சரி, இது ஒரு லைன் அடிச்சிருக்கிறேன். சரி, ஓகே, இது ஒரு லைன் அடிக்கப்பட்டிருக்கு. லைன் அடிக்க பாருங்கம்மா, கிளியரா? அடிச்ச லைன் எல்லாம் புரியுதா? முதலாவது. Yes, sir. ஓகே, கிளியரா பாருங்க. இங்க நான் ஹைட்ரஜன் ஹீலியத்தை பற்றி கதைக்க போறது இல்லை. இங்க ஸ்டார்டிங் யார்ல தான் தொடங்கும், Lithium. எல்ஏ பிளஸ். எல்ஏ பிளஸ்லும் பார்க்க பெர்லியன் 2+ என்னவா தான் இருக்கும், குறைவு. குறைவா இருக்க போகுது. எல்ஏ பிளஸ்லும் பார்க்க பெர்லியன் 2+ என்னவா இருக்கும், குறைவா இருக்கு. சரி, அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுக்கு, இன்னொரு இது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டேன், ரைட்டா? சோடியம் தானே? இல்ல, சோடியம் இல்ல. ஓகே, ஓகே, இங்க யார் வரப்போறது எங்களுக்கு, அடுத்த யார் வரப்போகுது உங்களுக்கு? சோடியம். இல்ல, இதுல நாங்கள் போரன் ஒரு ஆள் நாங்க விட்டோம் இல்ல, B3-, அவர் எங்க வர போறாரா நாங்களுக்கு, மேல வருவார். புரியுதா? போரன் 3+ இருக்கல்லோ. Yes, sir. போரன் 3+ என்றது யாரிலும் பார்க்க சின்னனா இருப்பார். எல்ஏ பிளஸிலும் பார்க்க பெர்லியன் 2+ சின்னன். சரி, பெர்லியன் 2+ பார்க்க போரன் 2+ சின்னன் எல்லோ. Yes, sir. ஸோ அதை நாங்கள் என்ன செய்யறோம், போட மறந்துட்டோம். ஓகே, ரைட். சரி, ஓகே, ஹியர்ஸ் பெர்லியன் 2+, yes,
போரன் 3+. ஓகே, இங்க யார் இருக்க போறது எங்களுக்கு? அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி அடுத்தது இங்க யார் வர போறது நினைக்கிறீங்க? கேட்டியன் வராது. உண்மையா இங்க யார் வர போறது? C4-. ஏன் உங்களுக்கு சொன்னா கேட்டியன்லும் பார்க்க அன்னியன் யாரே என்னது பெருசா இருக்கு. அடுத்த Yes, sir. நாட்டுக்குள்ள போடுறேன் N3-. M3-. இவன் O2-. O2-. அடுத்தது இவர் யார் எங்களுக்குரிய? F-. ஓகே, அடுத்தது இதுல நான் என்னதை போடுறேன்? F- போடுறேன். சரி, ஓகே. ஓகே தானே? Yes, sir. இதுல நான் போட போறேன் யார் எங்களுக்கு? இதுலதான் வரும் Na+, இங்க வரும் Mg2+, இங்க வர போறது யார் எங்களுக்கு? Al3+. புரியுதா? Yes, sir. அதே நேரம் எங்களுக்கு ஆவர்த்தனம் 2ல இருக்கிற அந்நியங்களும் பார்க்க ஆவர்த்தனம் 3ல இருக்கிற அந்நியங்கள் எல்லாம் என்னவா இருக்கும்? பெருசா இருப்பினும். அப்ப இங்க யார் வர போகுது? Si4-, V3-, S2-, Cl-. Cl-. அவ்வளவுதான். Yes, அடுத்த sir. இடங்களுக்கு K+. ஆவர்த்தனம் 3ல K+, Ca2+. Ca2+. அது எங்க வருவினம்? எங்களுக்கு தெரியும் எல்லா அந்நியங்களும் பார்க்க எல்லா கேட்டியன் சின்னோ. Yes, sir. அப்ப F- கீழே தான் பெற போயினோம். ஆனால் Na+லும் பார்க்க பெருசு K+, Ca2+. Ca2+. புரியுதா? Yes, sir. இதுதான் அந்த கிளாரிபிகேஷன். இதான் அந்த ஓர்டர். வேணும்னா நீங்க இதுல ஓர்டர் ஆகாம என்ன செய்யலாம்? உங்களுக்கு விரும்பினா எழுதி வைக்கலாம். என்னோட ஓர்டரா இதுல நீங்க எழுதி வைக்கலாம். ஓர்டரா எழுதி வைக்க போறேன் எழுதி வைக்கலாம். போரன் 3+, அதிலும் பார்க்க பெரிலியன் 2+, அதிலும் பார்க்க Lithium+. அலுமினியம் 3+, அதுக்கு பிறகு La+, La+லும் பார்க்க Mg2+, Mg2+லும் பார்க்க Na+, அதிலும் பார்க்க Ca2+. அதிலும் பார்க்க K+. K+. பேர்ந்துதான் எங்களுக்கு யார் வர போகுது? F-, O2-, O2-. N3-, இங்கால போறேன் C4-. அதுக்கு பிறகு Cl-, S2-. C3-. S4-, Si4-. Si4-. கிளியரா? இதான் அந்த ஓடு. புரிஞ்சுதா? Yes, sir. அப்ப எங்களுக்கு சிம்பிளாக என்ன செய்யக்கூடியதா இருக்க வேணும்? பார்க்கக்கூடியதாக இருக்க வேணும். சரி, அப்ப உண்மையிலேயே எனக்கு ஒரு கேள்வி இதுல நீங்களே சொல்லுங்க. இந்த பெரிலியம் 3+, போரன் 3+ இருக்குதானே? இந்த போரன் 3+ல இருந்து இந்த C4-க்கு ஏன் சடதியா அதிகரிக்குது? Because boron 3+ல வந்து ஆனா the number of electrons குறையறதுனால இல்ல and தெரியாது சார். போரன் 3+ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதி பாருங்க. என்னது? என்னது போரன் 3+ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்? சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் நாங்க பார்த்து ஸ்கிரீன்ஷாட் ஓகே சார். எடுத்தாச்சா? எஸ் சார். ஓகே, இப்ப உங்களுக்கு கேள்வி என்ன? முதலாவது கேள்வி கேட்டது போரன் 3+ல இருந்து C4-. ஓமா இல்லையா? அதே மாதிரி Al3+ல இருந்து Si4-. இந்த ரெண்டுலயுமே என்ன நடக்கும்? எங்களுக்கு ஒரு சடுதியான அதிகரிப்பு ஏற்படுத்துதானே? என்ன ரீசன்? உண்மையிலேயே இங்க பாருங்க, ஒன்றை விளங்கப்படுத்துறேன். போரன் 3+ இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் என்னது? 1s2. ஓமா இல்லையா? எஸ் சார். C4- எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் என்னது? 1s2, 2s2, 2p6. எஸ் சார். அப்ப இங்க என்ன செய்யுது? உண்மையிலேயே போரன் 3+ என்றது எத்தனையாம் ஆவர்த்தனத்துல இருந்தா உண்மையிலேயே போரன் என்றது 2ஆம் ஆவர்த்தனத்துல இருந்த ஒரு ஆள் இப்ப 1s2 கிட்டத்தட்ட எந்த ஆவர்த்தனத்துக்கு வர மாதிரி? முதலாம் ஆவர்த்தனம். புரியுதா? எஸ் சார்.
ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல வர்ற மாதிரி. இப்ப CO மைனஸ் என்ன செய்யுது? அவர் அதே ஆவர்த்தனம் தானே. எஸ் சார். சரி, அப்ப இங்க மெயின் ரீசன் என்ன? எங்களுக்கு இந்த ரீசனுக்கு காரணம் என்ன? எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகிறது. பிரதான சக்தி மட்ட அதிகரிப்பு அல்லது சேஞ்ச். சரி, இதுதான் எங்களுக்கு என்னவா இருக்கும்? மெயினான காரணமா இருக்கும். புரியுதா? எஸ் சார். சரி, அப்ப இது எங்களுக்கு நார்மலா என்ன செஞ்சிருக்க வேண்டியது? தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கிராஃப்லயே இருக்குது. உண்மையிலேயே எங்கட 3ஆம் ஆவர்த்தன கட்டேனாரிலும் பார்க்க எங்களுக்கு என்னது? 2ஆம் ஆவர்த்தன அந்நியனார என்னவா இருக்கும்? பெருசா இருக்கு. அட் த சேம் டைம் 4ஆம் ஆவர்த்தன கட்டேனாரிலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தன அந்நியனார என்னவா இருக்கும்? அப்ப இதுல மீனிங் என்ன? உண்மையிலேயே இதை நான் உங்களுக்கு என்ன ஈஸியா ஒரு மெத்தட்ல சொல்லி விடுறேன் பாருங்க. உண்மையிலேயே நான் ஒரு மூலகத்தை எடுத்தேன்னால் அந்த கட்டேனிலும் பார்க்க அந்நியன் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். புரியுதா? இது எதுவாகவும் இருக்கலாம். எந்த ஆவர்த்தனத்துல ஒப்பிட்டாலும் இது என்ன செய்யாது? பிழைக்க போகுது இல்ல. எஸ் சார். புரியுதா? எஸ் சார். ஓகே, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப உண்மையிலேயே இன்னொரு கேள்வி கேட்கலாம் உங்களை. இந்த சம இலத்திரன் தொடர்ன்றது என்ன சொல்லுங்க ஆப்பம்? சம இலத்திரன் தொடர்ன்றா சம எண்ணிக்கையான இலத்திரன்களை கொண்டாக்கல். அதாவது ஐசோட்டோனிக் மாதிரி சேம் எலக்ட்ரான் நம்பர்ஸை கொண்டாக்கல். அங்கேயும் இந்த ரேடியஸை அங்க ரேடியஸை தீர்மானிக்கிறதா சொல்லுங்க அப்போ? செட் எஃபெக்ட் தான். பயன்பாடு கருவிட்டு தான் அங்க தீர்மானிக்கும். புரியுதா? எஸ் சார். சரி, அப்ப எங்களுக்கு உண்மையிலேயே சம இலத்திரன் தொடர்ல எங்களுக்கு திரையிடல் விளைவு இருக்கு தானே, சிக்மா. எல்லாம் படிச்சுட்டோம், அதனாலதான் கதைக்கிறேன். திரையிடல் விளைவு இருக்குதான். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் மாறாது இருக்க எங்களுக்கு கருவேற்றம் அதிகரிச்சாலும் சரி, கருவேற்றம் அதிகரிச்சா எங்களுக்கு செட் எஃபெக்ட் என்ன செய்ய போகுது? அதிகரிக்கும். இலத்திரன் எண்ணிக்கை மாறாம இருக்க கருவேற்றம் கூடிச்சுன்னு சொன்னால் செட் எஃபெக்ட் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு கூட போகுது. செட் எஃபெக்ட் அதிகரிப்புடன் ஆரே தொடர்ச்சியா என்ன செய்யும்? குறைவடைந்து கொண்டுதான் என்ன செய்ய போகுது? செல்ல போகுது. ஆரே குறைவடைஞ்சு கொண்டு தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு இங்க பாருங்க, C4 மைனஸிலும் பார்க்க N3 மைனஸ் சின்னன், அதிலும் பார்க்க O2 மைனஸ் சின்னன், அதிலும் பார்க்க F மைனஸ் சின்னன், அதிலும் பார்க்க Na பிளஸ் சின்னன், Mg2 பிளஸ் சின்னன், Al3 பிளஸ் சின்னன். ஓமா இல்லையா? ஆனால் இவ்வளவு பேர்லயுமே எலக்ட்ரான் நம்பர் எத்தனை சொல்லுங்க அப்போ? 10. ஆனால் இதே திசையில எங்களுக்கு வடிவ சொல்லுங்க அப்போ. நியூக்ளியர் சார்ஜ் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் கூடுறதால இதே திசையில எங்களுக்கு என்ன கூடுது? செட் எஃபெக்ட் கூடுறதாலதான் இதே திசையில எங்களுக்கு என்ன குறையுது? புரியுதா? The same similar pattern தான் யாருக்கும் பெறப்போகுது? எங்களுக்கு Si4 மைனஸிலும் பார்க்க P3 மைனஸ், அதிலும் பார்க்க S2 மைனஸ், Cl மைனஸ், K பிளஸ், Ca2 பிளஸ். சேம் ரீசன். சரி, இதெல்லாம் இலத்திரன் எண்ணிக்கை சமனானாக்கள். இலத்திரன் எண்ணிக்கை சமனா இருந்தாலும் அங்க ரேடியஸை தீர்மானிக்கிறதா தான் உண்மையிலேயே செட் எஃபெக்ட். செட் எஃபெக்ட் கூடிச்சோண்டா ரேடியஸ் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு குறைய போகுது. எல்லாமே படிச்சது. புரியுதா? சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க தேவை என்ன? Done. ஓகே, சரி. இதுல இருக்கிற லாஸ்ட் விஷயம், சரி, இதுல இருக்கிற உண்மையிலேயே லாஸ்ட் விஷயம். இப்ப என்ன சொல்றோம்னு சொன்னால், ஒரு மூலக அணுவில இருந்து இலத்திரனை தொடர்ச்சியா அகற்றி கொண்டு போகும். அப்ப என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் என்ற ஒரு மூலம், நான் சும்மா எடுக்கிறேன். எக்ஸ் என்ற எலிமெண்ட்ல இருந்து ஒரு இலத்திரன் அகற்றுறேன், என்ன வரும்? எக்ஸ் பிளஸ். திருப்பி ஒரு இலத்திரன் இருக்கிறேன், எக்ஸ் டூ பிளஸ். திருப்பி ஒரு இலத்திரனை அகற்றுறேன், என்ன வரும்? எக்ஸ் த்ரீ பிளஸ். X3 என்ன செய்ய போகுது? போக போகுது. ஓமா இல்லையா? Yes, sir. சரி, அப்ப இது கேட்சியன் உருவாகுது. இன்னொரு மூலகம், சரி, இன்னொரு மூலகம், சரி, y என்ற ஒரு மூலகம். அவர் பிளஸ் எலக்ட்ரான் வாங்குற, என்ன வரும்? y மைனஸ் பிளஸ் எலக்ட்ரான், y 2 மைனஸ் 2 minus பிளஸ் எலக்ட்ரான், y 3 3 மைனஸ். minus. ஓமா இல்லையா? Yes, sir. சரி, எங்களுக்கு இப்படியான கான்செப்ட் என்ன செய்யுது? எங்களுக்கு நார்மலா காணப்படுது. இங்க என்ன பிரச்சனை நான் சொல்ல வரேன்டா, இதுல என்ன விதாரணம் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு மூலக அணுவிலிருந்து தொடர்ச்சியாக இலத்திரங்கள் இருந்து கொண்டு போறதன் போது என்ன செய்யும்? கட்டேன் அளவு, அதை கட்டேன் சார்ஜ் என்ன செய்ய போது? கூட போகுது. இலத்திரனை ஏற்றி கொண்டு போகிறதால அன்னையோட சார்ஜ் என்ன செய்ய போது? கூட போகுது. அப்ப என்ன சொல்றான் என்றால், நான் எக்ஸாம்பிள் போடுறேன். எங்களுக்கு மெக்னீசியத்தில இருந்து ஒரு இலத்திரன் அகற்றப்பட்டு வர்றது என்னது? Mg பிளஸ் தானே. அதுல இருந்து Yes, என்ன sir. இலத்திரன் வர்றது? Mg2 பிளஸ். சரி, அதே மாதிரி என்ன சொல்றான் என்றால், அலுமினியத்தில இருந்து நான் ஒரு இலத்திரன் வந்து Al பிளஸ் எடுக்கிறேன், ஒரு இலத்திரன் இருந்து என்ன Al2 பிளஸ் இருக்கு, என்ன ஒரு இலத்திரன் Al3 பிளஸ் இருக்கு. அப்ப இது என்னத்தை சொல்லுது என்றால், ரேடியஸை தான் கதைக்குது. அதாவது கட்டேனின் அளவு கூட 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 ஆரையின் அளவு என்ன செஞ்சு போகும்? குறைவடைஞ்சு போகும். ஒரு குறித்த மூலகத்துக்கு கதைக்கலாம். சரிதானே? புரியுதா? என்ன ரீசனா Yes, sir. இருக்கு? இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லுங்க அப்ப நீங்களே. இதுக்கு என்ன ரீசன்? சாரி, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுனால. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுமா? அலுமினியத்துல நியூக்ளியர் சார்ஜ் சேஞ்ச் ஆகுமோ? நோ. ஒரு குறித்த அட்டம்ல நியூக்ளியர் சார்ஜ் சேஞ்ச் ஆக போறது இல்லை. நான் இப்பதான் சொன்னேன். எங்களுக்கு அயனாரியா இருந்தாலும் எங்களுக்கு ரேடியஸை டிபெண்ட் தீர்மானிக்க போறது யாருன்னு சொல்லி தந்தனா, டிபெண்ட் பண்ணிருக்கு. யாரில் டிபெண்ட் பண்ணிருக்க போகுது? செட் எஃபெக்ட் இல்ல. அப்ப எங்களுக்கு தெரியும் செட் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு Z மைனஸ் சிக்மா தானே. Yes, sir. அப்ப இந்த பக்கத்துல ரேடியஸ் எங்களுக்கு என்ன செய்யுது? குறையுதுன்னு சொன்னால் எங்களுக்கு செட் எஃபெக்ட் என்ன செஞ்சிருக்கோம்? கூடி இருக்கணும். ஆனா எங்களுக்கு தெரியும் செட்ன்றது என்ன செய்யாது? மாறாது. மாறாது. அப்ப இந்த சிக்மா என்ன செஞ்சிருக்கா? வேணும், இன்க்ரீஸ் ஆகிக்க வேண்டும். இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். டிக்ரீஸ் 10ல ஆகிக்க. இருந்து 4 போனா எத்தனை? 6. 10ல இருந்து 3 போனா 7. எது பெருசு? 10ல இருந்து 3 போனா. அப்ப கழிக்கிற பெருமதி சின்னதா இருந்தா தான் எங்களுக்கு வார விட பெருசா இருக்கும். எஸ் சார். அப்ப செட் எஃபெக்ட் பெருசா இருக்கணும் மண்டேக்குள்ள இந்த 10 மாறேல, அதாவது செட் மாறேல. அப்ப சிக்மா என்ன செய்ய இருக்க வரும்? குறைஞ்சிக்கணும். குறையிடும். சிக்மா தான் நாங்க என்ன கதைக்கிறாங்க? ஸ்கிரீனிங் எஃபெக்ட். அப்ப இந்த திசையில கட்டேன்கள் உருவாகி கொண்டு போற திசையில எங்களுக்கு திரையிடல் விளைகின்ற அளவு என்ன செஞ்சு போகுது? குறைஞ்சு கொண்டு போகுது. குறைஞ்சு போகுது. அதனால எங்களுக்கு ஏர் என்ன செஞ்சுட்டு போகுது? குறைஞ்சு கொண்டு போகுது. புரியுதுயா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். சேம் பேட்டர்ன் இதுக்கு நாங்கள் யாருக்கும் கதைக்கலாம். அப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் போகணும். ஒரு குறித்த மூலக அணுவிலும் பார்க்க அந்த மூலகம் உருவாக்குற கேட்சியன் என்னவா இருக்கும்? அப்படின்னா வேறாங்கல்ல. ஒரு குறித்த மூலக அணுவிலும் பார்க்க அந்த மூலக அணு உருவாக்குற கேட்சியன் ஆரை என்னவாக இருக்கும்? கூடுதலைக்கும். கூடுதலாகும். இது என்ன குறி போட்டுக்கிறாரு? சாரி சாரி, குறைவா இருக்கும். இவ்வளவு நேரம் படிப்பிச்சாவிட போய் திருப்பி ரிப்பீட்ல பிள்ளையா சொன்னா என்ன செய்யறது? ஒரு மூலக அணு உருவாக்கு ஒரு மூலக அணு அறையிடம் பார்க்க அந்த மூலக அணு உருவாக்குற கேட்சியனுடைய அரை என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். புரியுதா? எஸ் சார்.
at the same time for example NA கதைக்க போறேன் NA எடுக்க நான் இப்ப இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன் ஓவிலும் பார்க்க O மைனஸிலும் பார்க்க O2 மைனஸ் அப்ப இந்த திசையில எங்களுக்கு என்ன செய்யுது ரேடியஸ் கூடு S கூடுது அப்ப இங்கேயும் என்னதான் set effect is equal to set minus sigma எஸ் சார் அப்ப எங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த திசையில ரேடியஸ் என்ன செய்யுது கூடுது பட் set effect என்ன செய்யணும் குறையணும் குறையணும் set என்ன செய்யாது எங்களுக்கு மாறாது மாறாது அப்ப சிக்மா என்ன செய்ய போகணும் கூடணும் கூடும் அப்ப அந்நியன்களை உருவாக்கி கொண்டு போகும்போது எங்களுக்கு திரையிடல் விளைவின் அளவு என்ன செஞ்சுட்டு போகும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கூடும் கூடும் அதனால செட் எஃபெக்ட் என்ன செய்யும் குறையும் அதனால ரேடியஸ் என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதா எஸ் சார் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நோ சார் சரி அப்ப ஒட்டுமொத்தமா எங்களுக்கு எங்களோட ஆவர்த்தன இயல்புல முதலாவது அணு ஆரை அடுத்தது அயன ஆரை ரெண்டுமே ஃபுல்லா அதுல தேவையான சகல விஷயமும் என்ன செஞ்சாச்சு வித் கிராஃப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பண்ணி முடிஞ்சு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கா